பாலம் அமைத்து தரக்கோரி ஒட்டப்பட்டி ஏரியின் உபரி நீரில் நின்று ஆர்ப்பாட்டம் நடத்திய குடியிருப்பு மக்கள். தருமபுரி மாவட்டம் ஜெட்டியலி ஊராட்சிக்குட்பட்டது குப்பன்கொட்டாய் கிராமம். இந்த கிராமத்தில் 20க்கும் மேற்பட்ட குடியிருப்புகளில் 80க்கும் அதிகமானோர் வசித்து வருகின்றனர். இந்த கிராமத்திற்கு செல்லும் வழியானது ஒட்டப்பட்டி ஏரியின் உபரி நீர் செல்லும் வழிபாதை வழியாகத்தான் காலம் காலமாக குடியிருப்பு மக்கள் சென்று வருகின்றனர். தற்போது பெய்த மழையால் ஒட்டப்பட்டி ஏரி நிரம்பி உபரி நீரானது மதகு வழியாக கடந்த ஒரு வார காலமாக தொடர்ந்து வெளியேறி கொண்டிருக்கிறது. பாலம் எதுவும் இல்லாத குப்பன்கொட்டாய் கிராமத்தைச் சேர்ந்த குடியிருப்பு மக்கள் கடந்த ஒரு வார காலமாக முட்டியளவில் ஒட்டப்பட்டி ஏரியின் உபரி நீர் செல்வதால் அத்தியாவசிய உணவுப் பொருட்கள் வாங்க முடியாமலும் மாணவ மாணவிகள் பள்ளி கல்லூரிக்கு செல்ல முடியாமல் தவிக்கின்றனர். மேலும் கர்ப்பிணி பெண்கள் மருத்துவமனைக்கு சென்று வர முடியாமல் தவித்து வருகின்றனர். தங்கள் கிராமத்திற்கு போர்க்கால அடிப்படையில் தற்காலிக பாலம் அமைத்து தரக்கோரி சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு பலமுறை கோரிக்கை விடுத்தும் இதுவரை நேரில் வந்து கூட எந்த அதிகாரிகளும் தங்கள் கிராமத்தை வந்து பார்வையிடாமல் இருந்து வருகின்றனர். இதனால் ஆத்திரமடைந்த சம்பந்தப்பட்ட கிராம மக்கள் ஒட்டப்பட்டி ஏரியின் உபரி நீரில் நின்று ஆர்ப்பாட்டம் இன்று நடத்தினர். எங்களது ஆர்ப்பாட்டத்தின் மீது தருமபுரி மாவட்ட நிர்வாகம் உரிய கவனம் செலுத்தி உடனடியாக தற்காலிக பாலம் அமைத்து தர நடவடிக்கை எடுப்பதுடன் உபரி நீர் நின்ற பின் நிரந்தர பாலம் அமைக்காவிட்டால் எங்கள் கிராமத்தைச் சேர்ந்த குடியிருப்பு மக்கள் ஒன்றிணைந்து ரேஷன், ஆதார் மற்றும் வாக்காளர் அடையாள அட்டைகளை மாவட்ட நிர்வாகத்திடம் விரைவில் ஒப்படைப்போம் என இவ்வாறு அந்த கிராம மக்கள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாலம் அமைத்து தரக்கோரி முட்டியளவு உபரி நீரில் நின்று கர்ப்பிணி பெண்ணோடு கிராம மக்கள் ஆர்ப்பாட்டம் நடத்தியுள்ள சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. என் பேர் சுதா, நாங்கள் கூப்னூட்டுக்கோட்டையான வசிக்கிறேங்க. ஒரு 10-20 குடும்பத்துக்கு மேலே இருக்குங்க. ஒரு 50-60 பேருக்கு மேலே இருக்குங்க. ஒரு வாரமாக மழை பெஞ்சு ஒட்டப்பட்டி ஏரி நிறைஞ்சி போகிறதுனால பிள்ளைங்க ஸ்கூல் போக முடியல, காலேஜ் போக முடியல. ஒரு சின்னதாக மருந்து வாங்கினா கூட எங்களுக்கு போகிறதுக்கு ரொம்ப சிரமமாக இருக்குது. கலெக்டர் உடனடியாக இதை பார்த்து எங்களுக்கு தரமட்ட பாலகம் அமைச்சு தர மாதிரி தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறோம்.